ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணியை பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நல்லாவே வந்து இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் வந்து தூண்டி விட்டு அவங்க இப்போ போயிட்டு கௌதம் இலக்கியா வந்து வீட்டில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஜானகி அத்தைகையில் வந்து எப்போ வந்து அஞ்சலியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறீங்க அப்படின்றத வந்து கேளுங்கன்னு சொன்னது. அந்த வெக்கங்கெட்ட அந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சாரோட வீட்டுக்கு வந்துட்டு நம்முடைய ஜானகி அம்மா வந்து அவளை பாதம் பற்றி அங்கே வீட்டுக்குள்ள வந்த காலை வெட்டிடும் மரியாதை வந்து வீட்டை விட்டு வெளியே போடியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து என்ன சொல்றான்னா, இல்லை நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடி காரணம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லை நீங்க வந்து எப்போ வந்து அஞ்சலியை வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்ல போறாங்கன்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு வந்தோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் வருது. அதே சமயம் இந்த பைரவி பார்த்தீங்கன்னா அவ போட்ட கணக்கு எல்லாம் சரியா வந்து அஞ்சலியை வந்து இந்த கௌதம் இலக்கியாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு தான் இந்த பிளான் எல்லாம் வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து அத்தை இதுக்கு வந்து பதிலை வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா வராங்க. இலக்கியா வந்து அந்த அஞ்சலிக்கு சாதகமாக வந்து பதிலாக சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு ரொம்பவுமே வந்து பயத்தில் வந்து நம்முடைய ஜானகி அம்மா வந்து இருக்காங்க. அது ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி இந்த பைரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்காங்க. எப்படியும் வந்து இலக்கியா வந்து எப்போ இலக்கிய அஞ்சலியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறத வந்து சொல்லுவா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நம்ம இலக்கியா வந்து என்ன சொல்ல போறான்னு பார்த்தீங்கன்னா, உங்க மக வந்து இந்த வீட்டில் வந்து வாழவும் மாட்டா, இனிமே வந்து அவ இந்த வீட்டுக்கு வந்து தேவையில்லைன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டு நம்முடைய ஜானகிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குனாலையும் சந்தோஷம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஏகப்பட்டதாக வந்து இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா திடீர்னு இப்படி சொல்கிற, உன் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும், இந்த ஏன் இப்படி சொல்கிற, யாரும் உன்னை வந்து இப்படி வந்து மாற்றது அப்படின்ற மாதிரி கேட்டு, என்னெல்லாம் யாரும் வந்து மாற்ற தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த பைரவி பார்த்தீங்கன்னா என்னாச்சு அவளுக்கு, எதுக்கு இப்படி வந்து சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா வந்து சும்மா இருப்பாங்களா, அவளை இந்த அஞ்சலியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் போக இந்த அஞ்சலியை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இனிமேல் வந்து அவள் வாழ்வான்றதை கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்காதீங்க. நீங்கள்லாம் ஒரு தாயாக ஒரு பிள்ளைக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பாத அவள் வந்து சரி தப்புக்கெல்லாம் வந்து துணை போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை வந்து விஷம் குடிக்கல அப்படின்ற ரிப்போர்ட்டும் வந்து ரெடியாக வந்து இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நடிச்சுட்டு இருக்கா அப்படின்றதவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற வார்ட் பாய் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் வந்து நம்ம இலக்கியா கிட்ட கௌதம் கிட்ட சொன்னதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபோனில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க. இதை பார்த்த இந்த 2 தரதுலையும் பார்த்தீங்கன்னா செம்ம அதிர்ச்சியாக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து இந்த அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே நம்ம இலக்கியாவை சேர்த்த மாட்டாங்க. நம்ம ஜானகி வந்து இதில் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல வேலை அந்த அஞ்சலி வந்து வீட்டுக்கு எப்படி வந்து வரமாட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நம்முடைய கார்த்திக் வந்து பிரியான்ற நினைப்பு தாங்க வந்து வரப்போகுது. அதே சமயம் நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து நம்முடைய ஜானகி வந்து இலக்கியாவை வந்து புரிஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.